நேற்று மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமா சைட்வேஸில் தான் மூவ் ஆச்சு. ஃபைனலி ஒரு 10 பாயிண்ட் அப் சைடில் ஃபினிஷ் ஆச்சு நிஃப்டி. மார்க்கெட் நேற்று ஒரு வலட்டாலிட்டி தான் இருந்தது, அப் டவுன் கெஸ் பண்ண முடியாத ஒரு சைட்வே தான். மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ், குறிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய பாதிப்பை அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் வந்து ஒரு ரேலி கிரியேட் ஆகிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்வே ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைன் காமிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கும் ட்ரம்ப் ஏதாவது வாய் திறந்தார் அப்படின்னா மண்டே வந்து மார்க்கெட் விழறதுக்கு வாய்ப்பாக இந்த அப்சைடு மூமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு நாம் கெஸ் பண்ணுறோம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்மளோட இந்தியாவில் ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க். இவங்க வந்து செபிகிட்ட இருந்து ஒரு வார்னிங் லெட்டர் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஒருத்தர் வந்து அவரோட ஃபண்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு செபி ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணாமல் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேதாந்தா லிமிடெட் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ல ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த 2 நாளாக இடி ரைட் நடந்தது. அந்த சோதனைகளுக்கு பிறகு அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எதுவும் தவறான விஷயம் எதுவும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது இடி சைடு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம்தான். இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இன்ட்ராடேயில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட்சத்தில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.